சாயிரம். கஷ்டம் வரும் பொழுது கவலைப்படாமல் இருக்கலாம். கஷ்டத்தை, நமக்கான கஷ்டத்தை இறைவன் கொடுப்பது நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கும், இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்குமாகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கவலைப்படாமல் இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா தீர்க்கமாகவே சொல்கிறேன், உன் கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் நேரம் வந்துவிட்டது. தயாராக இரு. ஆம் குழந்தையே, தயாராக இரு. கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வும் எப்படி கஷ்டமாக இருக்கும் என்று. அந்த கஷ்டத்திலேயே வாழ்ந்து வந்த என் பிள்ளையே, உனக்கான நல் மாற்றங்கள் உருவாகவிருக்கிறது. தீர்க்கமாக நான் சொல்கிறேன், தயாராக இரு. அனைத்தும் மாறுவதற்கான நேரத்தில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஆம் குழந்தையே, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். என் அன்பு பிள்ளையே, இன்னமுமே நீ உன்னுடைய தவறுகளுக்கும் இயலாத காரணங்களுக்கும் மற்றவர்களை வேறு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வெற்றி என்பது உன்னை தேடி வர வெகு காலமாகும் என்பதை முதலில் உணர்ந்து கொள். அனைத்திற்கும் நீதான் காரணம் என்பதை புரிந்து கொள். திறக்க முடியாத பூற்று என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதே போல தீர்க்க முடியாத துன்பங்கள் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என் குழந்தையே. ஆம் குழந்தையே, பூட்டுக்கு சரியான சாவியை பயன்படுத்தாதவர்களும், அதே போல துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்களும் தான் இங்கு அதிகமாகவே இருக்கிறார்கள். உனது வெற்றியும் உனது தோல்வியும் உனது கஷ்டமும் உனது போராட்டமும் அதற்கான தீர்வும் உனக்கானது மட்டும்தான். உனது வெற்றியும் தோல்வியும் உனக்கானதுதான். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். மற்றவர்கள் மேல் பாரத்தை சுமத்தாமல், இது உனக்கான வாழ்வு, அந்த வாழ்வில் வரும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனைத்தையும் பார்த்து கொள்வது உன் கையில்தான் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த உலகம் அதற்கான பங்களிப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே? இந்த ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இரு. மற்றவர்கள் அவர்கள் வேலையை திறம்பட செய்யும் பொழுது நாம் மட்டும் ஏன் நிர்கதியாக நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. விதியை நம்பிக்கொண்டு உறக்கத்தில் இருப்பவன் என்றுமே விழிக்கப் போவதே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் குழந்தையே, தன்னம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருப்பவன் என்றுமே தோற்கப் போவதும் இல்லை. நாளைக்கு செய்யலாம், மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று யோசித்து உன்னுடைய நாளைய பொழுதை நீ திட்டமிட்டால், ஆம் குழந்தையே, நாளை வரப்போகும் பொழுதை நீ திட்டமிட்டால் உன்னுடைய நாளை பொழுது நல்லதாகவே இருக்கும். ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீ யோசிக்க ஆரம்பித்தேயானால் அந்த எண்ணமே உன்னை நாளைய பொழுதை நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும். ஆம் குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும். உன்னை ஒருவர் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் அவரை நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டோம் என்று வருந்தும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவது, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவது என்பதுதான் வெற்றியின் அடையாளமாகவே இருக்கும். வாழ்வில் நீ முன்னேறுவதற்கான சிறந்த அடையாளமே, இவரையா நாம் வெறுத்து ஒதுக்கினோம் என்று வெறுத்தவர்களை சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவதுதான் மிக மிக சிறந்த அடையாளம். சிறந்த அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டிருப்பது அல்ல, அது சிறந்த அனுபவமும் கிடையாது.
எதை எப்படி எப்பொழுது செய்யக்கூடாது என்பதையும் அறிந்திருப்பதுதான் சிறந்த அனுபவம். உன்னை நீயே பலவீனமாகவன் என்று நினைத்துக் கொள்வது மிக மிக தவறான செயல் என் குழந்தையே. ஆம் குழந்தையே, அதுதான் மிக மிக தவறான ஒன்று. உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகாமல் இருப்பதுதான் மிக சிறந்த வழியாகவே இருக்கும். ஆம் குழந்தையே, அதுதான் மிக சிறந்த வழியாக இருக்கும். மற்றவர்களின் பாராட்டுகளுக்கும் பழி சொல்லுக்கும் நீ செவிசாய்க்க நேரிட்டால், அதற்கு நீ காது கொடுக்க ஆரம்பித்து விட்டால், மகத்தான காரியங்கள் எதையுமே உன்னால் திறன்பட செய்யவே முடியாது. எது நடந்தாலும் வெற்றியை நோக்கிய உன் நகர்வுகளை மட்டும் எப்பொழுதுமே நிறுத்தாமல் நகர்ந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்வின் பாதையில் தடைகள் வந்தால் தளர்ந்து விடாதே. தடைகள் மட்டும் இல்லாவிட்டால் உன் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள். தோல்வியின் அடையாளமே தயக்கம்தான் என் குழந்தையே. வெற்றியின் அடையாளமே துணிச்சல் தான் என் குழந்தையே. அந்த துணிவோடு இரு. எதற்கும் துணிந்தவர்கள் எதிலுமே தோற்றதே கிடையாது. எல்லாவற்றுக்கும் தயங்கி நிற்பவர்கள் எதையுமே வென்றதும் கிடையாது, வெல்லப்போவதுமே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ அனுபவிக்கின்ற துன்பங்களுக்காக எப்பொழுதுமே வருந்தி நிற்காதே என் பிள்ளையே. நீ அனுபவிக்கின்ற துன்பத்தை விட அதில் நீ பெறுகின்ற அனுபவம் உன் வாழ்வுக்கு சிறந்த பாடத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். உண்மைக்காக எதையுமே தியாகம் செய்ய கற்றுக்கொள். ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். ஆம் குழந்தையே, முதலில் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்வுக்கு நல்லது. கட்டளையிடும் பதவி தானாகவே உன்னை தேடி வரும், உன்னை வந்து அடையும். அப்படி நீ இருந்து பார்த்தால், உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது.
என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் தங்கமே. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். சாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாயி ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது. இருக்கவும் நான் விடமாட்டேன்.
உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது. கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதிலல்ல வாழ்க்கை, அதிலுள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன்.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும்.